இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்திருக்கிறார் என்பதை பற்றி அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அண்ணன் முத்துராமனாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கலைஞானியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவிஞர் வைரமுத்துவர்களாக இருந்தாலும் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய சரவணன் அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய PS பள்ளியில படித்துக் கொண்டிருந்த போது அந்த பள்ளியில பேச்சு போட்டி நடைபெற்ற போது அந்த பேச்சு போட்டியில் அவர் கலந்து கொண்டு முதலில் பரிசும் பெற்றிருக்கிறார். எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால், முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சு போட்டியில பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சு போட்டியில வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார். 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது அப்பொழுது சென்னையில அரசின் சார்பில் 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. அந்த உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் AVM ஸ்டுடியோவில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், பல்வேறு அமைச்சர் மக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது AVM ஸ்டுடியோவில் காத்திருந்த கிருஷ்ணன் பஞ்ச் அவர்கள் நம்முடைய சரவணன் அவர்களை தலைவர் கலைஞரிடத்தில் அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. 1972 ஹலோ மெட்ராஸ் என்கிற மாத இதழை அவர் பொறுப்பேற்று நடத்திய நேரத்தில் அந்த முதல் இதழை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1975 AVM ஸ்டுடியோவில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது, வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதில் முழுமையாக ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதேபோல் AVM பொன்விழா நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவிலே பங்கேற்றது உரையாற்றியது மட்டுமல்ல, 190 கேடயங்கள் மேடையில் நின்று கொண்டே அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேடயங்கள் எல்லாம் கலைஞர் அவர்களே தன்னுடைய கரங்களால் வழங்கி இருக்கிறார்கள். AVM செட்டியாருடைய 100ஆண்டு விழா தொடக்கத்தில் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பிலிம் சேம்பரில் அவருடைய திருவுருவச் சிலை இருக்கிறது. அந்த திருவுருவச் சிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கலைஞருடைய குடும்பத்திற்கும் கலைஞருக்கும் AVMக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கிறது, தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது என்பது அதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டதை தவிர வேற அல்ல.